ஸோ பேங்க் பாஸ்புக்கும் பேங்க்கோட கேஷ் புக்கும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா? ஏன் உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், என்னடா ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொன்னாங்க, இன்னும் ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி டவுட் வந்திருக்கலாம். இது வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நார்மலாக ஒரு பேங்க் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் இருக்குது அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் கன்சர்னில் வந்து கேஷ் புக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பேங்க்கோட பாஸ்புக்கும் இருக்குது இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் வந்து என்ன செய்கிறாரு, கேஷியரை பார்த்து நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு, ஒரு 12,500 இருக்குதுன்னு கேஷியர் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. எதில்? கேஷ் புக்கில் இருக்குதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு கேஷியர், மெயின் கேஷியர். பட்டு ப்ளீஸ் செக் யுவர் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, போய் பார்த்தவொடனே அதில் வந்து பாஸ்புக்கில் வந்து 12,000 தான் இருக்குது. வேர் இஸ் 500 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் போய் பார்த்ததுக்கப்புறம் 500 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு நம்மளோட பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக 500 வந்து நம்மளோட பேங்க் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, அந்த 500 வந்து அந்த ரீசனுக்காக எடுத்திருக்காங்கிறது புரியுது. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டமரோட நாலேஜ் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து பேங்க் மூலமாக ட்ரான்சாக்ஷன்ஸில் அந்த சில ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு அப்புறம் பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் தான் அது நமக்கு அது தெரிய வரும். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடியதான் இந்த பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ நல்லா கவனி. இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இதோட பேசிக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பாஸ்புக்கு கேஷ் புக்குங்கிறது வந்து நார்மலாக நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நமக்கு என்ன முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்தது பிஆர்எஸ் போடுறதுக்கான அந்த ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு விஷயமே மைன்யூட்டாக கவனிச்சினா தான் நீ அடுத்த லெவலுக்கு நீ ஏதாவது எக்ஸாம் எழுதுனீன்னா கூட உனக்கு புரியும். ஓகே, சரி. இப்போ வந்து when the entries in the bank statement are compared with the cash book, it will be found that the accounting treatment is reversed in the cash book. இப்போ வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கேஷ் புக் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், கேஷ் புக்கோட ட்ரீட்மெண்ட் வந்து ரிவர்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேஷ் புக்கில் வந்து கேஷ் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து பணம் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம், சரியா? ஆனால் வந்து பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆப்போசிட்டாக கான்ட்ரவர்ஷியாக நடக்கும். ஓகேவா? அப்போ வந்து கான்ட்ராஸ்டாக நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். பாரு, following the double entry system, the credit balance in the bank passbook represent the debit balance as per cash book and vice versa. சொல்லிட்டு இருந்ததா? டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி நம்ம கேஷ் புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் காமிச்சது அப்படின்னா பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா நீயே யோசிச்சு பாரு. கேஷ் புக்கில் டெபிட் பேலன்ஸ் ஆல்வேஸ் கேஷ் பேலன்ஸ் வந்து கேஷ் புக் வந்து டெபிட் பேலன்ஸ் தான் பார்த்தோம். தட் மீன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ். இந்த ஃபேவரபிள் பேலன்ஸுக்கான மெயினான விஷயம் வந்து நீ இந்த ஃபேவரபிள் பேலன்ஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியணும்னு இன்டீரியர் 1 மார்க்லாம் அடிக்கடி கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட கேஷ் பேலன்ஸ் வந்து நமக்கு ஃபேவரபிளாக இருக்குது, நம்மக்கிட்ட கையில் காசு இருக்குதுன்னு அர்த்தம். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் என்ன? நம்மக்கிட்ட கையில் காசு இல்லைன்னு அர்த்தம். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் கையில் காசு இல்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். அப்போது எப்படி வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மக்கிட்ட நம்ம கேஷ் புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் காமிச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃபேவரபிள் பேலன்ஸ். இதே பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சுனா தான் ஃபேவரபிள் பேலன்ஸ்.
ஏன் அப்படின்னா நம்ம கேஷ் புக்கில் டெபிட் பண்ணுறது எல்லாமே பணம் ரிசீவ் பண்ணுறதை வந்து டெபிட் பண்ணுவோம். ஆனால் பாஸ்புக்கில் பணம் ரிசீவ் பண்ணுறதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க? க்ரெடிட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம பேமெண்ட் வந்து நம்ம கொடுக்குறத நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம்? க்ரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் பேமெண்ட் வந்து இவங்க கொடுக்குறத டெபிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க பேங்க் பாஸ்புக்கில். ஸோ இதுதான் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கான ரீசன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திஸ் இஸ் பிகாஸ் பேங்க் இஸ் a debtor ஃபார் த பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் யூனிட் இஸ் a creditor ஃபார் த பேங்க். பிஸ்னஸுக்கு வந்து பேங்க் வந்து யார்? பேங்க் இஸ் a debtor ஃபார் த பிஸ்னஸ். பிஸ்னஸுக்கு வந்து பேங்க் வந்து டெப்டார், பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பிஸ்னஸ் யூனிட் வந்து பேங்க்குக்கு கிரெடிட்டாராக இருக்காங்க. புரியுதா? கடன் கொடுத்தவங்களாம் ஆயிடுறாங்க. அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்குது பேங்க்கில் அப்படின்னு அர்த்தம். அப்போது பேங்க்கில் வந்து மணி டெபாசிட் பண்ணும்போது கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகுது? கிரெடிட் ஆகுது இல்லையா? அந்த அமௌண்ட் ஓடு பை த பேங்க் டு இட்ஸ் கஸ்டமர். ஏன் அப்படின்னா அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ரீசன்னால இல்லையா? அப்போ when money is deposited by the business into the bank, ஒரு பேங்க்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து மணியை டெபாசிட் பண்ணுது அப்படின்னா கஸ்டமர் அக்கௌண்ட்டை பேங்க் புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க? க்ரெடிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு. ஓட் அப்படின்னுச்சுன்னா டு ரீபே அப்படின்னு அர்த்தம். ஸோ சிமிலர்லி when money is withdrawn or taken out of the bank by the business, ஓகே, அதாவது பேங்க்கோட பணத்தை வந்து நம்ம வித்ட்ரான் பண்ணும்போது யார் பண்ணும்போது? பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தான் ஓனர். அப்போ அந்த பிஸ்னஸ்ங்கிறது ஓனர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனர் வந்து வித்ட்ரான் பண்ணும்போது கஸ்டமர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதாவது பேங்க்கு வந்து கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் இது வந்து எங்கே அப்பியர் ஆகும்? வில் அப்பியர் ஆஸ் கிரெடிட் பேலன்ஸ் அண்ட் ஓவர் ட்ரான் பேலன்ஸ் எஸ் அ டெபிட் பேலன்ஸ். ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓவர் டிராஃப்டாக மாறிடும், டெபிட் பேலன்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில், தட் மீன்ஸ் கேஷ் புக் டெபிட் பேலன்ஸ் மீன்ஸ் ஃபேவரபிள். இது வந்து நீ நோட்டில் வந்து ரஃபாக நீ எழுதி வச்சுக்கோ. அதுதான் மெயினான விஷயம் நோட் பண்ண வேண்டியது. கேஷ் புக்கில் டெபிட் பேலன்ஸ் காமிச்சது அப்படின்னா அது வந்து சம்முக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம் உனக்கு கொடுப்பாங்க. கேஷ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ வந்து டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு கொடுப்பாங்க. அப்போ அது ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளான்னு கண்டுபிடிச்சிட்டு தான் சம் போடுற மாதிரி வரும். ஸோ அதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். பாஸ்புக்கில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பாஸ்புக்னாலும் ஒன்று தான், பேங்க் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேங்க் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ். ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் டெபிட் கிரெடிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும்போது, தட் மீன்ஸ் ஓவர் டிராஃப்ட் இருக்கும்போது, கேஷ் புக்கில் வந்து ஓவர் டிராஃப்ட் இருக்கும்போது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இதே பேங்க்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாரு கொடுத்துருக்காங்க பாரு, பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது நம்ம தனியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாரு, இட் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பாரு, இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹாவ் அன்ஃபேவரபிள் கேஷ் பேலன்ஸ் இன் த கேஷ் புக். கரெக்ட். கேஷ் புக்கில் வந்து கண்டிப்பாக அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன் அப்படின்னா கையில் பேலன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து செலவு பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் இட் இஸ் பாசிபிள் டு ஹாவ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன் த பேங்க் புக். பட் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பாசிபிள், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள். ஏன் அப்படின்னா பிஸ்னஸில் வந்து சஃபிஷியன்ட் மணி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பேங்க்கிட்டேருந்து கேன் பாரோ இல்லையா? அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்க்லேருந்து பணம் இல்லாமல் நம்ம வந்து ஓவர் டிராஃப்ட் பண்ணுறோம். இதுதான் ஓவர் டிராஃப்ட். பேங்க்கில் வந்து நம்மக்கிட்ட பணமே இல்லாமல் பேங்க்குக்கிட்ட கடன் வாங்கி நம்ம அந்த பணத்தை செட்டில் பண்ணிடுவோம். திரும்ப அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. திரும்ப அந்த அமௌண்ட்டை வந்து வி ஹாவ் டு ரீபே, தட் இஸ் வை இட் இஸ் கால்டு லைபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்தால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் பார், கிரெடிட் பேலன்ஸ் எல்லாமே ஆப்போசிட் வரும். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் பார்த்துடலாம். கேஷ் புக்கில் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் டெபிட் பேலன்ஸ். இதே பேங்க் பாஸ்புக்கில் வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் பேலன்ஸ், ஓவர் டிராஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கேஷ் புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சுன்னா ஓவர் டிராஃப்ட், கேஷ் புக் பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சுன்னா
ஃபேவரபிள் பேலன்ஸ். இது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டிஃபரன்சஸ் பிட்வீன் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட். கேஷ் புக்குக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாரு. இது வந்து கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை பிஸ்னஸ் கன்சர்ன். இந்த கேஷ் புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணது பிஸ்னஸ் கன்சர்ன். பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த பேங்கர், பேங்க் அப்படின்னு அர்த்தம். கேஷ் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இதில் பேங்க் கேஷ் புக்கில் வந்து டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம். நல்லா நோட் பண்ணி பாரு. கேஷ் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும், பேங்க் டு கேஷ் அப்படின்னு சொல்லி 2 கேஷை வந்து நம்ம எங்கே போடுவோம், டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம். பட் இதில் வந்து பேங்க் டெபாசிட் பண்ணும்போது அதோட லெஜராக சேஞ்ச் ஆகும்போது அதில் டெபிட்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகும். இது வந்து பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நடக்கும். அடுத்தது வந்து கேஷ் வித்ட்ராவல்ஸ் ஆர் என்டர்ட் ஆன் கிரெடிட் சைட். வித்ட்ரா பண்ணால் அது கிரெடிட் சைட் நடக்கும், இங்கே வித்ட்ரா பண்ணால் டெபிட் சைட் நடக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், பாஸ்புக் நான் என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அடுத்தது செக் டெபாசிட்ஸ் ஆர் டெபிட்டட் ஆன் த டே ஆஃப் டெபாசிட். செக் டெபாசிட் பண்ணும்போது செக்கு டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எங்கே பண்ணுவோம், கேஷ் புக்கில். இந்த வேரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஏன் அப்படின்னா செக்கு டெபாசிட் நம்ம போய் பேங்க்கில் போட்ட உடனே அதுக்கான பணம் வந்துடுச்சுன்னு போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஆனால் செக்கு டெபாசிட் ஆகி அதுக்கான பணத்தை கட்டி கிரெடிட் ஆச்சுன்னா தான் அவன் என்ன பண்ணுவான், கிரெடிட் பண்ணுவான். புரியுதா? இப்போ பாரு, எப்போ வந்து when the check is realized then only அமௌண்ட் கிரெடிட்டட் டு கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். நல்லா பார்த்துக்கோ. செக் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா ஒன்லி அட் த டைம் ஆஃப் ரியலைசேஷன் ஆஃப் செக்குக்கான பணத்தை வந்து கட்டுற வரைக்கும் பேங்க்கில் பாஸ்புக்கில் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மேஜர் ரீசன். ஒருத்தர் செக்கு கொடுத்துருப்பான், அதுக்கான பணத்தை அவன் டிஸானர் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட கேஷ் புக் பேலன்ஸில் அவன் பணம் வந்துடும் சொல்லி நம்ம எழுதியிருப்போம். பட் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து பணம் வராமல் இருந்திருக்கும். அப்போ இதில் ப்ளஸ் மைனஸ் அந்த வேரியேஷன் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது செக் இஷ்யூட் ஆர் கிரெடிட்டட் ஆன் த டே ஆஃப் இஷ்யூ ஆஃப் செக். செக்கு வந்து இஷ்யூ பண்ண டேட்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், செக் இஷ்யூடு டு ராமு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்போ பேமெண்ட் நம்ம கொடுத்த உடனே நம்ம வந்து ராமுவை தூக்கி பேமெண்ட் சைடு போட்டு பேங்க்கில் வேல்யூ போட்டுருவோம். நாங்கள் வந்து செக்கு கொடுத்துட்டு அதுக்கான பணத்தை வந்து ராமு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி போட்டு. ஆனால் செக்கு இஷ்யூ பண்ணது அவன் செக்கு வந்து ராமு வந்து செக்கை பேங்க்கில் போட்டு கலெக்ட் பண்ணால் தான் அவன் என்ன பண்ணுவான், அதுக்கான அமௌண்ட்டை அவன் பேங்க்கில் வந்து மைனஸ் பண்ணுவான். அது வரைக்கும் செக்கு போடாமே விட்டுட்டா, மறந்துட்டான், டியூ டேட்டையே மறந்துட்டா, ராம் போடவே இல்லை அப்படின்னா என்னாகும், நம்ம இங்கே மைனஸில் வச்சுருப்போம், என் பேங்க்கில் இருந்து அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன், பணம் போட்டால் தானே எடுப்பாங்க. அதுதான் பார். செக் இஷ்யூட் பை கஸ்டமர்ஸ் ஆர் டெபிட்டட் பை பேங்க் ஆன் த டேட் ஆன் விச் த பேமெண்ட் இஸ் மேட். அந்த பேமெண்ட் வந்து நம்ம பண்ணும்போது தான் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது பார். ரொம்ப இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம சம்முக்கு யூஸ் ஆகும். அடுத்தது கலெக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் என்டர்ட் ஒன்லி ஆஃப்டர் செக்கிங் வித் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்மளோட ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி, அதாவது கஸ்டமர் வந்து பேங்க்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க, சார் எங்களுக்கு வந்து இந்த மாதம் ரெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 1000 rupees எடுத்து இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சென்ட் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லி பேங்க்கில் ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இபி பில் கட்டிடுங்க, டிவிடெண்ட் வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணுங்கள். இப்போ டிவிடெண்ட் ஷேர் வாங்கியிருந்தோம்னா அதில் வர ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து பேங்க் டீலிங்ஸ் பண்ணுறதுனால அது பேங்க்கில் தான் அதுக்கான அமௌண்ட்டு விழுகும். அது வந்து எந்த மாதம் எப்போ விழுகுதுங்கிறது நம்மளோட நாலேஜுக்கு வராது, அது பேங்க் பாஸ்புக்கை பார்த்தா தான் தெரியும். ஆனால் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே பேங்க் டீலிங் சிஸ்டமேட்டிக் ஃபார்ம் எல்லாமே இல்லையா, ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். அதனால் எல்லாமே வந்து பேங்க் மூலமாக நடக்கும். அப்போது இந்த மாதிரி சில கலெக்ஷன்ஸ், டிவிடெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகிறது, இது அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்டாக பேங்க்லேயே வந்து டெபாசிட் பண்ணிடுறது, டேரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லாமையே பேங்க்கில் வந்து அமௌண்ட்டை வந்து சிடிஎம் மிஷின் மூலமாக கட்டிட்டு போயிடுறது, இல்லை நம்மளோட அக்கௌண்ட்லேயே பணத்தை கட்டிட்டு போயிடுறது. இந்த மாதிரி நம்மளோட நாலேஜ்க்கே தெரியாத சில விஷயங்கள் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், அதை வந்து நம்ம மறந்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து சார்ஜ் ஆகுது, நீங்கள் வந்து ரெண்ட்டு வந்து பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ரெண்ட்டு வந்து நீங்கள் மந்த்லி 1000 rupees வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க, ஒரு 5000 rupees இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி ஆஸ் பர் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்மளோட வேண்டுதலின் படி பேங்க் வந்து என்ன பண்ணுறான், அந்த வேலையை செய்கிறான். அது வந்து எப்போ அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம் கேஷ் புக்கில்.
பட் இந்த கேஸ் அந்த மாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அவன் வந்து நம்மளோட இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அது மாதம் மாதம் சிஸ்டத்தில் போட்டு வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், அது அங்கே டெபிட் ஆகிக்கும், கலெக்ஷன் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஆர் பேமெண்ட், அந்த பேமெண்ட்டோட டேட்லேயோ ரியலைசேஷன் டேட்லேயோ வந்து அவன் என்ன பண்ணுவான்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, கலெக்ஷன்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே. அடுத்தது வந்து கேஷ் புக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடோட எண்டில் தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க பேங்க் பாஸ்புக். நீ பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணி இன்றைக்கி வந்து 10,000 போடுற அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட 20,000 இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி நீ ஆல்ரெடி இருந்த 20,000 பேலன்ஸ் இப்போ நீ 10,000 நீ உள்ள டெபாசிட் பண்ணியிருக்க. ஸோ டோட்டலாக 30,000 அப்போவே அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே என்ட்ரி பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் இதுக்கான இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு நான் என்ன சொன்னேன்னு காது கொடுத்து கேளுங்க. அப்போ தான் வந்து நம்ம சம் போட முடியும். ஓகே, இது கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கிறதுனால இதுக்கு வந்து ஷார்ட்கட் கிடையாது. ஃபார்மேட் ஓரியன்டாக படிச்சுக்கலாம், பட் புரியாது. அதனால் சொல்கிற கான்செப்டை வந்து நீ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உன்னால் புரியும். அடுத்த லெவலுக்கு போகணும், சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமெல்லாம் எழுதணும், அது பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நீ ரெஃபர் பண்ணு. ஓகே.